வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20/8/2026 ஆவணி மாதம் 3ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டாலும் குருவின் பார்வை அஷ்டமத்தில் இருப்பதனால் பெரிய பாதிப்புகளோ பெரிய மன வருத்தமோ இருக்காது. ஆனால் உங்கள் யோசனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யோசித்து கொண்டே இருப்பீர்கள். அதற்கு கிரகங்கள் பொறுப்பில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மனதிற்கு பிடித்த தெய்வ பாடல்களை பாடுவது கேட்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்க்காத நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதும், குடும்பத்திற்கு தேவையான அசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், தெரியாத வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் இன்றையிலிருந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக சங்கடங்கள் இல்லாமல் இருப்பதும், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்குறதும், மன அழுத்தங்கள் படிப்படியாக தீர்வதும், 10ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என்ற எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு, பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், பெற்றோர் பெரியோர் அனுகூலங்கள் காணப்படுவது, உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பதும், தனிப்பட்ட குடும்பத்தில் உள்ள உறவினர்கள், கண்டிப்பாக கணவனாக இருந்தால் மனைவியுடைய உறவினர்கள், மனைவியாக இருந்தால் கணவனுடைய உறவினர்கள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என்று எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், அசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவதும் ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள், தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம், புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள், சுபவிரயம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான பொருள்கள், நண்பர்களுக்கு தேவையான பொருள்கள், உறவினர்களுக்கு தேவையான பொருள்கள் என்று சிறு சிறு செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என்று எல்லா விதத்திலும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பென்று எல்லா விதத்திலும் ஆனந்தமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி என்பது எதிர்பார்க்காத பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, சுபவிரய பிராப்தம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், இனிதாக இருக்கக்கூடிய அமைப்பு. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் என்ற மாற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம். மேலதிக அதிகாரிகளுடைய நம்பிக்கை பிராப்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.